தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் நிலைமை குறித்து தற்போது பெரிய விவாதம் எழுந்துள்ளது. இவ்வேளையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சமீபத்திய பேச்சு பாஜகவில் உள்ள தலைவர்கள் மட்டுமல்லாமல் தொண்டர்களிடம் பெரும் அதிருப்தியை உருவாக்கியிருக்கிறது. அண்மையில் திருவாரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் நேரடியாக பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, அதிமுக ஒன்றும் ஏமாளி அல்ல என்று கூறினார். மேலும் கூட்டணி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் வேண்டாம், எதற்கும் கவலை இல்லை என்ற அவரது வாக்கு மூலம் பாஜகவின் கூட்டணிக்கு எதிரானவையாகவும் அதிமுகவின் தனித்துவத்தை காட்டுவதாகவும் இருந்தது. அமித்ஷாவின் கருத்தும் அண்ணாமலையின் பதிலும் இது ஒருபுறம் இருக்க, பாஜக உயர்நிலை தலைவர் அமித்ஷா சமீபத்தில் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் வெற்றி பெற்றால் கூட்டணியாக தான் ஆட்சி செய்யப்படும் என்று 3 முறை குறிப்பிட்டிருந்தார். அதனை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் நிரூபித்து, என் தலைவர் சொன்னதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் மாற்று கருத்து இருந்தால் அதிமுக அமித்ஷாவிடம் நேரடியாக பேசட்டும் என்று பதிலடி கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கள் பாஜக தொண்டர்களிடம் மிகுந்த கோபத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. நாங்கள் தினமும் கடுமையாக தேர்தல் வேலை செய்ய அதிமுக மட்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது என்றால் எதற்காக இணைய வேண்டும்? நாங்கள் கொடுப்பது உண்மையான உழைப்பு, பதவியே இல்லாமல் எதற்காக வேலையாற்ற வேண்டும் என்று பாஜக ஆதரவாளர்கள் கடுமையான விரக்தியில் பேசுவதாக கூறப்படுகிறது. பாஜக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தரையில் இருக்கும் பாஜக தொண்டர்கள் எங்களது பங்களிப்புக்கு மதிப்பு இல்லை என்றால் எதற்காக கூட்டணி என்று எதிர்மறை மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள். கூட்டணியில் பிளவு ஏற்படுமா? இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பலர் கணிக்கிறார்கள். பொதுவாக தேர்தல் நேரத்தில் ஓரம் நின்ற மனநிலை தொண்டர்களிடம் உருவானால் அது கூட்டணியின் வெற்றிக்கு பாதிப்பாக அமைவதற்கே வழிவகுக்கும். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு மூலம் பாஜக தொண்டர்கள் மனதில் தோன்றிய கொந்தளிப்பு கூட்டணியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது. இது தொடரும் பட்சத்தில் எதிர்கால தமிழக அரசியல் புதிய திருப்பத்தை எட்டக்கூடும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.